மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரைக்கும் உள்ள வார்த்தைகள். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படுபடியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இன்றைய மன்னாவின் தலைப்பு மரித்து போன குழந்தையை அற்புதமாய் பிழைக்க செய்த தேவன். நேற்றைய நாளிலே பார்த்தோம். அற்புதமாக அந்த குழந்தையின் தகப்பன் வயது சென்றவனாய் இருந்த போதிலும் கூட சாத்தியமில்லாத அந்த சூழ்நிலையிலே அந்த நிலையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து குழந்தையை கொடுத்தவர். அந்த குழந்தை இப்போது மரித்து போற தாய் காணப்படுகிறது. எலிசா அந்த குழந்தையின் மேல் குப்புற படுத்து ஆண்டவர் மேலே வேண்டுதல் செய்து ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்து அந்த குழந்தையின் மேலே குப்புற படுத்து போராடி ஜெபித்தார். ஊக்கமாய் ஜெபித்தார், உண்மையாய் ஜெபித்தார், அதிக கரிசனையோடு ஜெபித்தார். ஜெபம் வீணாய் போகவில்லை, விருதாவாய் போகவில்லை. மரித்து போன அந்த குழந்தையின் உடலிலே அனல் கொண்டது. குழந்தை பிழைத்துக் கொண்டது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மரித்தோரை எழுப்புகிற கர்த்தர். லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. கல்லறையில் அடக்கம் பண்ணி ஆயிற்று. அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் காண்பிக்கிற கர்த்தர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அறைகூவல் விடுத்தவர். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எப்பேற்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் மிக எளிதாய் செய்து முடித்து தருவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. அன்றைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாயின் ஊருக்கு சென்றிருந்தார். அந்த ஊரிலே ஒரு கைப்பெண்ணாய் இருந்தவள், ஏழை விதவை. அவனுடைய ஒரே குமாரன், ஒரே குழந்தை மரித்து போய் அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த பாடையை தொட்டு எழுந்திரு என்று சொல்லி சடலமாய் கிடந்தவனை உயிரோடு எழுப்பி அந்த கைம்பெண்ணிடம் கொடுத்தவர். நிர்கதியாயிருந்த அவளுக்கு ஒரே துணை அந்த குழந்தை தான். இந்த குழந்தையும் போய்விட்டதே என்று சொல்லி அழுகையோடும் புலம்பலோடும் பிள்ளையின் பின்னே அந்த உடலுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தவள். அவளுக்கு ஆண்டவர் தென்பட்ட அந்த பிள்ளையை, மரித்து போன பிள்ளையை ஜீவனுள்ள பிள்ளையாக கொடுத்தவர். சூனேமின் குமாரனை உயிர் பெற செய்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தியவர். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிரோடு இருக்கிறவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார். இன்னும் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார்.
எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறவரிடத்திலே உடைய வாழ்வை தந்து விடுங்கள். உடைய வழியை ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். உங்கள் காரியங்களை ஜெயமாய் செய்து முடிப்பா. உங்கள் காரியங்களை ஜெயமாய் நடத்தி முடித்துக் கொடுப்பா. குதிரை நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையிலே அணைந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கென்று உன்னை மீண்டுமாக எடுத்து நிறுத்துகிறவர் கர்த்தர். ஆமாம், சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்கிற வார்த்தையின்படியாக உடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் இன்று வாழ்கிறார்கள், இன்னும் எழும்பி நிமிர்ந்து நிற்கிறார்கள். எனவே அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நீங்கள் நிச்சயம் அசைக்கப்படுவதில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அசாத்தியமாய் இருந்தவைகளை அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கி கொடுத்தவை, இல்லாத நிலையில அற்புதம் செய்து அந்த ஆண்டவரே சுனிமைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, ஆனாலும் அந்த குழந்தை மரித்து போன பிற்பாடு அந்த எலிசா உம்முடைய தேவ மனுஷன் போராடி ஜெபித்த போது இந்த குழந்தையின் மேல் அந்த உடலின் மேலே படுத்துக் கொண்டு வேண்டும் விரும்பி ஜெபித்த போது, கருத்தாய் ஜெபித்த போது வேண்டுதலுக்கு செவி கொடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் துன்பப்படுகிற துயரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்து நடத்துவீராக. சகல இக்கட்டுக்கும் விலக்கி காத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.